அப்ப யாரையுமே ஒருங்கிணைக்க வேண்டாம் அப்படிங்கறத இபிஎஸ் அவர்களுடைய நிலைப்பாடுன்னு அப்படி இல்லை. இன்னும் எவ்வளவு பேர் நீக்கணும்னு ஒரு பட்டியலும் தயார் பண்ணி வச்சிருப்பார். ஒருங்கிணைப்பை தாண்டி நீக்கிறதுக்கான இன்னும் எவ்வளவு பேர் நீக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு பட்டியல் தயார் பண்ணி வச்சிருப்பார். அப்ப அந்த நீங்க குறிப்பிட்டு சொல்லக்கூடியது சிவி சண்முகமுடைய பேச்சு, அந்த அரசியல் புரோக்கர்கள் உறவாடிக்கு எடுத்தவர்கள் ஒரு வார்த்தைகள். அது அவர் திரு குருமூர்த்தி அவர்களை புரோக்கர்னு சொல்றாரு, அரசியல் புரோக்கர்னு சொல்றாரு. பாஜகவை உறவாடி கெடுக்கிறார்கள் அமித்ஷாவை தான் குறிப்பிடுறாரு. இதுல அண்ணாமலையை விட்டுட்டீங்க. அது தைரியம் இருந்தா எடப்பாடி பழனிசாமி அதை நேரடியா பேசி இருக்கணும். ஆள் வச்சு பேசுறது, ஆள் வச்சு அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி சிவி சண்முகத்தை வச்சு அமித்ஷாவை உறவாடி கெடுப்பவர்கள். ஏன்னா செங்கோட்டையனோ அல்லது திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களோ சென்று திரு அமித்ஷா அவர்களை சந்தித்தார்கள், பேசினார்கள். அதன் பேரில் திரு அண்ணாமலை அவர்கள் மூலமாக சில பேச்சுவார்த்தைகள் நடப்பதாக நமக்கு தோன்றுகிறது. அப்போ அதனால் அமித்ஷாவுக்கு அந்த பட்டம், உறவாடி கெடுப்பவர் என்கிற பட்டம் அவருக்கு, புரோக்கருங்கிற பட்டம் குருமூர்த்திக்கு, துரோகிகள்ங்கிற பட்டம் ஓபிஎஸ்க்கு.